ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பறிச்சிக்கலாங்க. வெண்டைக்காய் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை பறிச்சிடலான்னு பறிக்கிறேங்க. இப்போ தண்ணி விடும்போது சாப்பிட்டது போக தாங்க அறுவடைக்கு வருது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதில் ஐடியாவும் கொடுத்துருந்தீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நானும் அது மாதிரி ட்ரை பண்ணுறேங்க. அப்புறம் மீனவ பொண்ணு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி இல்லை, நான் ப்ளூபெர்ரின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அவங்க மல்பெர்ரின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எப்படின்னா, ஒரு வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்றது அதில் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க. நான் ஏன் ப்ளூபெர்ரிக்கு பதிலாக மல்பெர்ரி சொன்னேன் அப்படின்றதுக்கும் ஒரு கதை இருக்குதுங்க. எப்படின்னா, அந்த ப்ளூபெர்ரியை வாங்கி வைக்கணும்னு நானும் ஒரு 4 செடி வாங்கி வச்சுட்டேங்க. 4 செடியும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு செடியாக தாங்க ஆன்லைனில் வந்திருக்குது. அதனால் எனக்கு அந்த ப்ளூபெர்ரி இருக்கிற ஆசை மட்டும் எனக்கு இன்னும் போகலைங்க. மல்பெர்ரி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ப்ளூபெர்ரி தான் ஞாபகம் வருதுங்க. அதனால் அந்த பார்க்கும்போதே எனக்கு அந்த வார்த்தை வந்து மாறி தாங்க வந்திருக்குதுன்றது நானுமே ஒத்துக்கிறேங்க. வாங்க, காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுக்குது பாருங்கள் வெண்டைக்காய். பரவாயில்லைங்க, எந்த ஒரு நோவும் தாக்காத நல்லா கொடுக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இப்போ 2 டைம் லிக்விட் தண்ணி ஊற்றணுங்க. அதாவது திங்கட்கிழமை ஒரு நாள் ஊற்றுறேங்க, திருப்பி வியாழக்கிழமை ஒரு நாள் ஊற்றுறேங்க. இப்போ வெயில் கொஞ்சம் காயறதுனால இப்போ 2 டைம் ஊற்றுறேங்க நான். 2 டைம் ஊற்றினா தான் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடியாக இருக்கட்டும், கத்திரிக்காய் செடியாக இருக்கட்டும், சுரக்காய் செடிங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பூ எடுக்குது, நல்லா பிஞ்சு போடுதுங்க நிறைய. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டைம் இந்த வாரத்தில் நான் ஊற்றிருக்கிறேங்க. திங்கக்கிழமை ஊற்றுறது என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. வியாழக்கிழமை ஊற்றுறத மட்டும் வீடியோ எடுத்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வீடியோக்கு வருங்க. வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வருதுன்னா, கார்டனை லிக்விட் தண்ணி ஊற்றிட்டு கார்டன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது, என்னென்ன காய் புதுசாக அறுவடைக்கு வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுற மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ வருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாரத்தில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ காய் புதுசாக வருது அப்படின்றத அப்டேட் ஒன்று வெள்ளிக்கிழமை ஒன்று கொடுப்பேங்க. கார்டனை சுற்றி பார்க்க ஆசைப்படுறவங்க வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ண வேண்டாங்க. ஏன்னா கார்டனை வெள்ளிக்கிழமை மட்டும் சுற்றி காட்டலான்ட்டு இருக்கிறேங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் டூர் வருங்க. ஒவ்வொரு வீடியோவிலுமே வாட்ஸ்அப்பினுடைய லிங்க்கு நான் வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேங்க. வாங்க, அடுத்து வந்து வெள்ளலாங் பென்ஸு இன்றைக்கி செடி எடுக்க போகிறேங்க. அதனால் இருக்கிற காயெல்லாம் பறிக்கிறேங்க அதில். ஏன்னா இந்த செடி அறுவடைக்கு முடிஞ்சு போச்சுங்க. அதனால் சரி எடுத்துடலான்ட்டு தாங்க இப்போ காயெல்லாம் பறிக்கிறேன். கீரையாக இருக்கட்டும், காய்ங்க இருக்கட்டும், எல்லாமே வந்து பறிக்கிறேங்க. பாருங்கள், வெண்டைக்காய் ஒரு தட்டு நிறைய வெண்டைக்காய்ங்க, நல்லா இலசுங்க காய். உங்களுக்கு ஒடிச்சு கூட காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க வெண்டைக்காய். கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது பாருங்கள், விதைக்கும் பாருங்கள், இதே காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி விதைக்கும் நம்ம வந்து அப்பப்போ விட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதைக்கு இப்போ நிறைய காய் விட ஆரம்பிச்சிருக்கிறேங்க. அதையும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவில் காட்டுறேங்க. வாங்க, 2 அத்திப்பழம் இருக்குது, பறிச்சிக்கலாம். அத்திப்பழம் இப்போ இது சைஸே இவ்வளோதாங்க. நானும் இது பெருசாகுன்னு பார்க்குறேங்க, ஆனால் இது பெருசாலாம் ஆகலைங்க. இந்த சைஸ்லேயே இது பழுத்துருதுங்க. பழம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 பழம் இருக்குதுங்க. ஆனால் டேஸ்ட் உண்மையிலே இது நல்லா இனிப்புங்க. இந்த ரகம் இனிப்பாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. அதனால தான் சரி இன்னும் ஒரு செடி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேங்க. அதுவும் நல்லா வளர்ந்துட்டு வருது. இன்னும் காய் வைக்கலைங்க. வாங்க, அடுத்து வந்து கீரை பறிச்சிக்கலாம். இந்த பேக்கையும் பார்த்தீங்கன்னா இது 4 அறுவடையே கொடுத்துருச்சுங்க. அதனால தான் இந்த பேக்கை வந்து இப்போ நான் எடுத்துட்டு புது மண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு பேக்கில், அதாவது இந்த பேக்கில் நான் கீரை விதைக்கலைங்க. நான் வந்து வேறு பேக்கில் நட்டுருக்குறேங்க. விதை போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸு இந்த மாதிரி நட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ மண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நான் வச்சுருக்கிறேங்க. அதாவது நம்ம ஒரு டைம் கீரை விதைச்ச பேக்கில் மறுபடியும் நம்ம கீரை விதைக்க வேண்டாங்க. அது எப்படி ஆயிடும்னா அது சரியாக வளராதுங்க, மஞ்சள் அடிக்கும் கீரை. அதனால் அந்த மாதிரி நட வேண்டாங்க. நீங்கள் இப்போ ஒரு தடவை வந்து பாலக்கீரை நட்டுருக்கீங்க அந்த மண்ணில் அப்படின்னா மண்ணை மாற்றிட்டு நீங்கள் வந்து அது மறுபடியும் பாலக்கீரை போட வேண்டாங்க. நீங்கள் ஒரு புதினாவோ, ஒரு கொத்தமல்லியோ, இல்லை காலிஃப்ளவரு, கோஸு இந்த மாதிரிலாம் இப்போ இந்த குளிர்கால பயிரெலாம் நீங்கள் போடலாங்க இந்த முறை. அந்த மாதிரி முள்ளங்கி இந்த மாதிரி நட்டுக்கலாங்க. வேறு மண்ணாகவே இருந்தாலுமே நம்ம அதே பேக்கில் அந்த கீரை வந்து விதைக்க வேண்டாங்க. வேறு பேக்கில் விதைச்சி பழக்கிங்க. ஏன்னா ஒரு மண்ணில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன தான் மண்ணை வந்து ஆட்டு எரு போட்டு கலக்கினாலுமே அந்த மண் வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு விளைச்சலுக்கு வராதுங்க. அது ஒரு 2 வாரம் டைம் எடுக்குங்க. அந்த டைம் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த விதை எது டைம் எடுத்து முளைக்குமோ அந்த விதையை அந்த மண்ணுக்குள்ளே ஊனி விட்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த விதை முளைக்கிறதுக்கும் அந்த மண் டைம் எடுக்கிறதுக்கும் சரியாக போயிடுதுங்க. இப்போ டமாட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள் டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக 10 நாள் அந்த மண் ரெஸ்ட்டில் இருக்குதுங்க. அதனால சரியாக போயிடுதுங்க. கீரையாக இருந்தால் 4-5 நாளில் முளைச்சிருங்க. அப்போ முளைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கீரை வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காதுங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நடுங்க அப்படின்னு சொல்கிறேங்க நான். நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கீரை தாங்க ஜாஸ்தி. ஏன்னா பழச்செடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை முளைச்சிருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன், அந்த பழச்செடியில் இருக்கிற கீரைங்களும் எல்லாத்தையும் பிடுங்கிடலான்ட்டு இருக்கிறேங்க. இது பாருங்கள், ஒரே பேக்கில் இவ்வளோ பாலக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும், இது வெள்ளை பொன்னாங்கண்ணிங்க.
பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது. வாங்க அடுத்தது வந்து கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இது இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் செடி தாங்க எடுக்கிறது. எடுக்கிற கத்திரிக்காய் செடியிலே பாருங்கள் எத்தனை கத்திரிக்காய் ஒன்று விட்ருக்குது. இன்னும் பிஞ்சு இருக்குது பாருங்கள். இன்னும் பூவும் இருக்குது. எனக்கும் கஷ்டமாக தாங்க இருந்தது. சரி என்ன பண்ணுறது, எவ்வளோ கத்திரிக்காய் தான் நாம்பளும் விளையிறதுன்ட்டு எடுத்துட்டேங்க. பாருங்கள் ஒரு காய் கூட அதில் சொத்திலே கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. என்கிட்ட இப்போ பேக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலைங்க. என்னது பேக் எக்ஸ்ட்ரா பண்ண பண்ண நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கே ரொம்ப டைம் இருக்குதுங்க. இப்போ 10 மணி 10, 10:30 ஆயிடுதுங்க காலையில் டைமு. அதனால தான் சரி இன்னும் பேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு தான் டிஃபன் சாப்பிட்றதுன்ட்டு நான் வந்து கம்மி பண்ணிட்டேங்க. இந்த கத்திரிக்காயினுடைய பேக்கு பெரிய பேக்கையும் நான் எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கையும் கொஞ்சம் எடுத்துட்டுங்க. எடுத்துட்டு தான் இப்போ டமேட்டா, அவரை இதெல்லாம் நட்டதேங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில். வாங்க வெள்ளை கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். வெள்ளையில பார்த்தீங்கன்னா இது நீட்டங்க. நீட்டிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கத்திரிக்காய்லாம் இன்னைக்கு அறுவடைக்கு வந்திருக்குதுங்க. பாருங்க இந்த ரெட்டை வால் கத்திரிக்காய் மாரி எப்படி இருக்குது பாருங்க. அதாவது இணைப்பிரியாத கத்திரிக்காய் மாரி விட்டுருக்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புளிப்பல்லு கத்திரிக்காய் பாருங்க. புளிப்பல்லு மாரி இருக்குது பாருங்க. அதாவது டார்க் செயின்ல புளிப்பல் போடுவாங்க. அந்த மாரி இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க அந்த கத்திரிக்காய். எனக்கு பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமா போயிடுச்சுங்க. என்னுடைய சின்ன பையன் இத பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியம். பாரும்மா எப்படி இருக்குன்னு. விதைக்கு விட்டதெல்லாம் இப்போ கட் பண்றேங்க. இது நல்லா காய ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. அதனால தான் கட் பண்ணி வைக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விட்டு வச்சிருந்தேன். இதையுமே கட் பண்றேங்க. பெரிய கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. நீல கலருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விட்டுருக்குறேன். ஏன்னா நெறைய காய் இருக்குதுங்க. சரி விதைக்கே விட்டுலான்னு விட்டுருக்குறேங்க. இத்தினி காயுமே ஒரே முட்டாவே விதை விட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு, இப்போ எல்லா காயுமே விதைக்கே விட்டுலான்னு விட்டுட்டேங்க. ஏன்னா அறுவடைக்கு கத்திரிக்காய் நெறைய இருக்கிறதுனால, விதைக்கு விட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு இந்த முறை உப்புன்னு விதைக்க விட்டுட்டேங்க. ஏன்னா அது பழைய செடிங்க. அதனால விட்டுட்டேன். பாருங்க புது செடியினுடைய வரி கத்திரிக்காய் எப்படி அழகா இருக்குது பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, நீட்டு வால் கத்திரிக்காய் பிளாக் பீட்ல பார்த்தீங்கன்னா, வேங்கர் நீல கத்திரிக்காயும் பாருங்க விதைக்க தான் விட்டுருக்கேன். பாருங்க இதுவும் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்காது. அதுவும் விதைக்க விட்டுட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா, பச்சை கத்திரிக்காய்ல வால் கத்திரிக்காங்க. அறுவடைக்கு 2 காய் இருக்குதுங்க. அதையும் கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதுவும் முத்திரும் போல இருக்குதுங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. வெள்ளைப்பாகலும் அறுவடைக்கு இருக்குதுங்க. பழுக்க ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. சூப்பரான வெள்ளைப்பாகல். இன்னும் பிஞ்சு நெறைய இருக்குதுங்க. குடுத்துட்டே தான் இருக்கு. 4 பேகுனாலும் 4 பேகு நெறைய காய் குடுத்துருச்சுங்க. வாங்க அடுத்து வந்து கீரை பறிச்சுக்கலாம். பழச்செடிலாம் பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை, கனவாழக்கீரை, பருப்பு கீரை இந்த 3 கீரைக்கு பஞ்சமே இல்லைங்க. அந்த அளவுக்கு கீரை பொன்னாங்கண்ணி கீரை நெறைய வருதுங்க. அதுவும் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கலர் தாங்க அதிகம். அத்திப்பழத்தில அந்த மாரி பழச்செடில தாங்க இப்ப அதிகமா வருது. கொய்யா செடியில. நல்லா தளன்னு இருக்குதுங்களா தலை பார்க்கறதுக்கு. அதனால சரி ஏன் போய் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாத்தையுமே வந்து புடுங்கி சுத்தம் பண்ணி விடுறேங்க. ஒரு டைம் நம்ம வந்து கீரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தாங்க உங்ககிட்ட வீடியோலயும் காட்டுறேன். ஏன்னா, நம்ம மாடி தோட்டத்தில விளையிற கீரையே நம்மளுக்கு அவ்வளோ வருதுங்க. நம்ம கீரை தனியா விளையணும்னு அவசியமே இல்லாத அளவுக்கு பாருங்க எவ்வளோ சிலு சிலுன்னு இருக்குது பாருங்க கீரை. தளன்னு இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையா இருக்குதுங்க. இதுக்கு ஒரு 4 பருப்பு போட்டு நம்ம வந்து ஒரு கீரை கூட்டு செஞ்சா சூப்பரா இருக்குங்க. அப்புறம் சிக்கன்னு நான் அதிகமா சிக்கன்ல தாங்க கீரை கலக்கிறது. எனக்கு சிக்கன்ல கிரேவி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க அந்த கீரையில. அதனால நான் அதிகமா சிக்கன்ல தாங்க கீரைய கலக்கிறது. என் பையனும் சரி, எங்க வீட்லயும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன்ல கீரை கலந்து செஞ்சோம்னா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க, இந்த கீரைய. அந்த கிரேவி செஞ்சு செஞ்சு பழகிடுச்சுங்க. பாலக்கீரையும் அந்த மாரி தாங்க செய்வேன். இதையும் அப்படிதாங்க செய்யலான்ட்டு இருக்கேன். சப்போட்டா செடிலயும் நெறைய கீரை இருக்குதுங்க. அதனால தான் இன்னைக்கு எல்லா பழச்செடில இருக்கிறதுமே பளிச்சுன்னு எடுத்துடலான்ட்டு எடுக்கிறேங்க. இன்னைக்கு வந்து கார்டன் ஒர்க்குன்றதுனால இன்னைக்கு எல்லாமே கிளீன் பண்றது தாங்க வேலை. கனவேலக்கையில அந்த ஆட்டு எருவு போட்ட பின்னாடி தாங்க என் மாடி தோட்டத்துல இப்படி ஒரு கீரை வர்றதுன்னே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னே எனக்கு தெரியாதுங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கீரைன்னு எனக்கு தெரியலைங்க. முதல்ல நானு என்ன கீரைன்னு எனக்கு தெரியலைங்க. நீங்க யாராவது கீரைக்கு பேர் சொல்லுங்க அப்படின்னு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அவங்க தான் இது வந்து கனவேல கீரைங்க அப்படின்ற மாரி கமெண்ட் குடுத்துருந்தாங்க. அந்த மாரி இந்த கீரைக்கு எனக்கு பேர் கூட தெரியாதுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, இந்த புளிச்சக்கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் பார்த்ததும் இல்ல, சாப்பிட்டதும் இல்லைங்க. அந்த மாரி புளிச்சக்கீரையும் நம்ம மாடி தோட்டத்துல வைக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குதுங்க. ஏன்னா நெறைய இப்ப மாடி தோட்டத்துங்கள்ல அந்த புளிச்சக்கீரைய நான் பார்க்குறேங்க. அது பெசர்க்கரையும் பாருங்க சூப்பரா இருக்கு. வாங்க அறுவடை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நீட்ட கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் எல்லாமே விதைக்குங்க. வெள்ளை கத்திரிக்காவும், வரி நீல கத்திரிக்காவும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற கத்திரிக்காங்க. வெள்ளை, வரி நீல கத்திரிக்காய், அப்புறம் பிளாக் இது 3மே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கீரையும் பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு யூஸ் பண்றது தாங்க. பூராமே பார்த்தீங்கன்னா, உட்காந்து இலைங்கள மட்டும் கிள்ளி எடுக்கணுங்க. இன்னும் இதுக்கு வேலை இருக்குதுங்க. இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தாங்க நான் வந்து
சமைக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் வேலை இருக்குதுங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.